நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஆவலோடு எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இந்த அறிவிப்பு நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பங்களை வர்ற 24/5/2025 வரைக்கும் சமர்ப்பிக்கலாம். கடைசி டேட் தான் 24 மே. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க, அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. இந்த அறிவிப்பில் பதவிகளின் விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதான், டைப்பிஸ்ட்லேருந்து விஓலேருந்து நிறைய பதவிகள் வேக்கண்ட்டுக்காக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் நம்ம இணையதளத்தில் வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 3935 காலி பணியிடங்கள் அதற்கான அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு. அப்ளிகேஷன் போடுங்க, எக்ஸாம் எழுதி பயன்படுங்க. இதிலேயே வயது வரம்பு டீட்டெயிலையும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச வயது வரம்பு 18ஆகவும் அதிகபட்சம் 50 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது யார் யாருக்கு எப்படி எந்த விதமான விலக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்ம இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் முழு தகவலும் இருக்குது. கேஸ்ட் வைஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வயது வரம்பு இருந்தால் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை போடுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான அப்ளிகேஷனை தபால் மூலமாகவோ போஸ்ட் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ நீங்கள் பதிவேற்றம் செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. கொடுக்கப்பட்டிருக்க இந்த இணையதளத்தில் போய் தான் உங்களால் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். www.tnpscgovernment.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் கேட்கும். அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு பேப்பரில் உங்களோட சிக்னேச்சர், உங்களோட சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஆதார் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர், அதற்கு உண்டான மொபைல், பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி எல்லாமே வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி லிங்க் பண்ணி தான் உங்களால் அப்ளிகேஷனை நீங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ எல்லாம் தயாராக வச்சுக்கோங்க. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனதுமே செய்ய வேண்டிய முதல் வேலை, நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். ஸோ தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லா டீட்டெயில் இருக்கும். என்ன கல்வி தகுதி, எத்தனை போஸ்ட்டு, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், ஃபோட்டோ சைஸு, எப்படி ஓடிஆர் பண்ணணும், எப்படி ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு டைம் படித்து பார்த்துருங்க ஃபுல்லாக. உங்களுடைய ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், ஏஜ் விதிவிலக்கு, வயது வரம்பு, கல்வி தகுதியிலேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அப்ளிகேஷன் போடலாம். வாழ்த்துக்கள், நன்றி.